ஹாய், இந்த வீடியோவில் நம்ம எந்த மெனு பார்க்க போகிறோம் அப்படின்னா சேல்ஸ் ஆர்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேல்ஸ் ஆர்டர் எங்கே இருக்குன்னா சேல்ஸ் ஆர்டர்னு ஒரு மெனு இருக்கும். ஸோ சேல்ஸ் ஆர்டரில் என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ், அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எல்லா செட்டிங்ஸுமே ப்ரொவைட் பண்ணோம். செட்டிங்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா, செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸில் சேம் அதுதான் ஐட்டம் அப்பன்னு இருக்கும். ஸோ ஐட்டம் அப்பன் எதுக்காகனா சேம் ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னா குவான்டிட்டியாக இன்க்ரீஸ் ஆகணுமா இல்லை தனி ரோவாக வரணுமா சொல்லிட்டு ஐட்டம் மல்டிப்ளை. ஸோ குவான்டிட்டி கூட இங்கே என்ன அமௌண்ட் போடுறோமோ வேல்யூஸ் போடுறோமோ அது மல்டிப்ளை ஆகிக்கும். டேக்ஸ் இன்க்ளூசிவாக இல்லையான்னு சொல்லிட்டு டேக்ஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணுமா பிஃபோர் டேக்ஸாக கால்குலேட் பண்ணுமான்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் தேவைப்படுமா தேவைப்படாதான்னு சொல்லிட்டு பின் சேல்ஸ் ஆர்டர் ப்ரிஃபிக்ஸ் பின் எப்போ ஸ்டார்ட் ஆகணும், சேல்ஸ் ஆர்டர் கொட்டேஷன் லெங்த் என்னன்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்க முடியும். அப்புறம் ரெஃபரன்ஸ் டைப் என்ன பேஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகணும், ஆட்டோ லொக்கேஷனா இல்லை ஆட்டோ ஆர்கனைசேஷனா, மேனுவல் லொக்கேஷனா மேனுவல் ஆர்கனைசேஷன் எது பேஸ் பண்ணி ஜென்ரேட் ஆகணும்னு சொல்லி செட் பண்ணிக்கலாம். பின் ஃபோக்கஸ் ஆனுங்கிறது வந்துட்டுன்னா இப்போ நம்ம சேல்ஸ் ஆர்டரில் ஆட் பேஜ் இருக்குங்க இல்லையா, இப்போ நம்ம இங்கே என்ன ஆட் பண்ணுறோமோ அந்த பார்ட்டில் போய் ஆட்டோமேட்டிக்காக அந்த குவான்டிட்டி பார்ட் நிற்கும். இப்போ நம்ம இங்கே என்ன செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒன்றுமே செட் பண்ணல. இப்போ ஜஸ்ட் நம்ம குவான்டிட்டின்னு செட் பண்ணுறேன். ஸோ நம்ம இங்கேருந்து எது சர்ச் பண்ணுறோமோ அந்த பார்ட்டில் போய் நிற்கும். பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியில் வந்து இந்த டைப்பிங் ஃபீல்டு வந்து நிற்குதுங்க. அதே மாதிரி நமக்கு எந்த பார்ட்டில் நிற்கணும்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். சர்ச்லையா ரேட்லையா இல்லை எதுலையும் வேண்டாமா அந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோ பெர் பேஜ், ஒரு பேஜுக்கு எத்தனை ரோஸ் கிரியேட் ஆகணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் பேஜுக்கான செட்டிங்ஸ். பின் அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அது என்னதுக்காகனா ஃபஸ்ட்டு ஃபில்டராக இல்லை ரிப்போர்ட் ஆகி ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லிட்டு. பின் எஸ்ஓ ப்ராஃபிட் லேண்டிங் பேஜ் வந்துட்டு இன்னும் நம்ம இந்த சேல்ஸ் ஆர்டர் பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஜென்ரேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ சேல்ஸ் ஆர்டர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே சேல்ஸ் ஆர்டர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து நம்ம ரெண்டு டைப் ஆஃப் போடுறோம். இது லிஸ்ட் பேஜ், இது வந்துட்டு கிரிட் வியூ. இந்த ரெண்டு வியூ இருக்கும். ஸோ இந்த பேஜ் லேண்ட் ஆகும்போது எந்த பேஜில் லேண்ட் ஆகணும், கிரிட்டில் லேண்ட் ஆகணுமா லிஸ்ட்டில் லேண்ட் ஆகணுமான்னு சொல்லிட்டு தான் இந்த செட்டிங்ஸ். ஓகேங்களா, பின் டேட் ஃபில்டர் ரேஞ்சுக்கான திங்ஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா சேல்ஸ் ஆர்டர் நோட்ஸ். நம்ம இங்கே என்ன நோட்ஸ் போடணுமோ நம்ம போட்டுக்கலாம். இந்த சேல்ஸ் ஆர்டர் கீழே நோட்ஸ் இருக்குங்களா, என்ன வேணுமோ நமக்கு ஆட் பண்ணால் உங்களுக்கு பை டிஃபால்ட் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் தான் ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸோட ஸ்டேட்டஸ் செட்டிங். அதுக்கு பிஃபோர் நம்ம ஸ்டேட்டஸ் மாஸ்டர் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இங்கே தான் ஒவ்வொரு மாஸ்டர்ஸும் க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்ம இந்த மாதிரி கம்ப்ளீட்டட் பெண்டிங் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போடுவோம். பின்ன இங்கே ஆர்டர் ஏது ஃபஸ்ட்டு வரணும் ஏது செகண்டாக வரணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ ஆர்டர் எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டடாக இருக்கும், செகண்ட் பெண்டிங்காக வரும். இல்லை ஃபஸ்ட்டு பெண்டிங் வரணும் செகண்ட் ஆர்டர் வரணும்னா இந்த டிஸ்பிளே ஆர்டர் பேஸ் பண்ணி உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பின் நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் மாற்ற நம்மளுக்கு அதுக்கான மெசேஜஸ் இல்லாட்டி ஏதாச்சும் சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா இங்கே சேல்ஸோட ஸ்டேட்டஸ் செட்டிங்ஸில் தான் நம்ம செட் பண்ணுவோம். இங்கே என்ன ஸ்டேட்டஸ் பெண்டிங்க்கு என்ன மெயில் போகணும் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்ம இங்கே செட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, பின்ன கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ கஸ்டமர் ஆட்னு இருக்குங்களா, அந்த எது ஷார்ட்கட்ஸ் கிளிக் பண்ணும்போ போகணுமா அந்த மாதிரி எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன் கீ அண்ட் ஆல் கீ மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம ஏதாச்சும் ஷார்ட்கட்ஸ் ஒன்றாலுமே நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அது கஸ்டம் ஐட்டத்துக்கு சர்ச் ஐட்டம் இந்த 3 பார்ட்டுக்கு நீங்கள் ஷார்ட்கட்ஸ் ஒன்றாலுமே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா ரிப்பீட் எதுக்காக அப்படின்னா ஒரு பில்லிங் சைக்கிள்ஸ் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பில் ரிப்பீட் ஆகணும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாருக்குமே நம்ம இங்கே ரிப்பீட்டில் இப்போ பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தா மினு செட்டப்ஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற விசிபிலிட்டிஸ் எல்லாமே எது தெரியணும் எது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூஸரே டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் மெனு செட்டப்ஸில் கொடுத்துருக்கோம். இன்னும் ஆட் பேஜில் என்ன தெரியக்கூடாது, அப்டேட் பேஜ், க்ளோன் பேஜில், வியூ பேஜில் அந்த மாதிரி என்ன தெரியணும் என்ன தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இங்கே /அப்டேட் எதுக்காக அப்படின்னா நம்ம கஸ்டம் ஃபீல்ட்ஸ் ஏதாச்சும் சேல்ஸ் ஆர்டரில் காணிக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா
ஐட்டம் டேபிள் எதுக்காக அப்படின்னா, இங்கே தெரியுது டேபிள் இருக்குங்க. இதில் என்னெல்லாம் தெரியணும், என்ன தெரிய வேண்டாம், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், டெக்ஸ்ட்டாக இருக்கணுமா, டெக்ஸ்ட் ஏரியாவாக இருக்கணுமான்னு சொல்லிட்டு நம்மளே இங்கே டிசைட் பண்ணிவிட்டு செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக தான் இங்கே ஐட்டம் டேபிள்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தோன்னா மேனேஜ் டெம்ப்ளேட். நம்ம சேல்ஸ் ஆர்டர்லேயே மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்குங்க. நம்மக்கிட்ட எந்த டெம்ப்ளேட் வேணும்னு சொல்லிட்டு நம்மளே செட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த ரேடியோ பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு செட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியும் நம்மளுக்கு செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இதுதான் நம்மளுக்கு ஆட் பேஜில் வர்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் திங்ஸ் இருக்கும். கஸ்டமர்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் புதுசு கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ நீங்கள் கஸ்டமர் ஆட் பண்ணிட்டீங்கனாலே பை டிஃபால்ட் அந்த கஸ்டமர் உங்களுக்கு அங்கே செலக்ட் ஆகி நின்றோம். ஓகேங்களா. இன்னும் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த சேல்ஸோட ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா ரிப்பீட் கொடுத்துட்டு இங்கே ரெக்வயரிங்கில் டெய்லி பேஸஸாக இந்த மாதிரி நம்ம இந்த மாஸ்டர்ஸ் நம்ம செட் பண்ணிக்க முடியும். ரெக்வயரிங் மாஸ்டர்ஸும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இன்னும் பிஎன்எம் இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கெட் பண்ணிக்கலாம். அட்டாச்மெண்ட் வேணாலுமே பண்ணிக்க முடியும். இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கஸ்டம் ஃபீல்ட்ஸ் வேணாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மோர் இன்ஃபோ வேணாலுமே ஆட் பண்ணிக்க முடியும். ஃப்ளாட் ஆட் டிஸ்கவுண்ட் ஆட் அமௌண்ட் இல்லாட்டி பர்சன்டேஜில் ஆட் பண்ணுறதுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அப்டேட்லேயும் சேம் அதே தான். நம்ம இதில் பார்த்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆடில் பார்த்தது எல்லாமே நமக்கு அப்டேட்லேயும் சேம் அதே மாதிரி டிட்டோவாக கொடுத்துருப்போம். ஓகேங்களா. இதில் குயிக் ஆக்சஸ் பட்டனும் இங்கே டாப்பில் இருக்கும். இங்கே இப்போ நம்ம வியூ கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா வியூ பேஜஸ்க்கு ரீடைரக்ட் ஆகிருக்கும். இங்கே என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, இப்போ சேல்ஸ் ஆர்டர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த சேல்ஸ் ஆர்டருக்கான. அப்போ இங்கே ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களால இந்த சேல்ஸ் ஆர்டருக்காக மட்டும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களால பார்த்துக்க முடியும். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அந்த சேல்ஸோட ஒர்க் ஸ்டாப் ஆன மாதிரி காமிச்சிக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டர் வெர்ஷன்ஸ் பார்க்கறனாலுமே இங்கேயே பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும். அங்கே போய் நமக்கு சேல்ஸ் வெர்ஷன்ஸ் பார்க்கறனாலுமே பார்த்துக்கலாம். இது ஏதாச்சும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னாலுமே ஆக்டிவேட் ஃபார் கரண்ட் சேல்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டா இந்த ஃபார்மேட் வந்துட்டு இப்போ இங்கே ஒரு அமௌண்ட் இருக்குங்களே, இந்த பார்ட் வந்துட்டு உங்களுக்கு மெயின் சேல்ஸ் ஆர்டராக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஆல்ரெடி மெயினில் இருக்கிற வந்துட்டு ஹிஸ்ட்ரியாக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. இந்த மாதிரி சேல்ஸ் ஆர்டர் வெர்ஷன்ஸும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இமெயிலாக சென்ட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம், பிடிஎஃப், வாட்ஸ்அப், எஸ்எம்எஸ். இப்போ ஏதாச்சும் பேமெண்ட்ஸ் அட்வான்ஸ் பேமெண்ட்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் கெட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பேமெண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். இங்கே உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட்டு வந்துடும். நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா பின்ன கேட்டகரி பேமெண்ட் மெத்தட் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் எத்தனை அமௌண்ட்னு சொல்லி வந்திருக்கும். நீங்கள் இப்போ பார்ஷியல் பேமெண்ட் ஒரு 50 rupees பே பண்ணுறாங்கன்னா நீங்கள் 50 கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 50 மட்டும் அப்டேட் ஆகும். பின்ன அட்டாச்மெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அட்டாச்மெண்ட், ரெஃபரன்ஸ் நம்பர், டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 rupees நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இங்கே அப்டேட் ஆயிரும். இங்கேயும் உங்களுக்கு லிஸ்ட்டில் வந்துடும், பேமெண்ட் லிஸ்ட்டில். இதில் பார்த்தீங்கன்னா நியர் ஃபீச்சர்ஸ் என்ன பிஃபோர் தட் நம்ம இங்கே பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் உங்களுக்கு லிஸ்ட்டில் வந்துடும். இந்த லிஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த பேமெண்ட்ஸையும் நீங்கள் டோட்டலாக 2 பேமெண்ட்டாக லிஸ்ட் பார்ஷியல் பேமெண்ட்டாக இருக்குன்னா 2 அட் அ டைமில் நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும்னாலே பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் சிங்கிளாக பிரிண்ட் எடுக்கணும், இந்த 10 rupeesக்கான பிரிண்ட் மட்டும் இப்போ கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா இங்கே உள்ளே இருக்கிற பிரிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 10 rupeesக்கான ரெசிப்ட் மட்டும் நீங்கள் எடுத்துக்க முடியும். அதையே அப்டேட் பண்ணுறீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம், பேமெண்ட் டெலிட் பண்ணுறேன்னா இங்கேயே டெலிட் பண்ணிக்கலாம் பேமெண்ட்ஸ். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் இவே. இந்த சேல்ஸ் ஆர்டருக்கான ஏதாச்சும் இவே அந்த மாதிரி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணாலுமே இங்கே நீங்கள் டீட்டெயில்ஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டார் பே. ஏதாச்சும் வெண்டாருக்கு ஏதாச்சும் பேமெண்ட் பண்ணுறீங்க, டெபிட் இல்லாட்டி கிரெடிட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் இங்கே கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா வெண்டார் பேமெண்ட் ஹிஸ்ட்ரியில் அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தா மோர் டீட்டெயில்ஸ்லையும் சேம் அதாவது டெலிவரி டீட்டெயில்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே இருக்கும். இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் பேஸ் பண்ணி உங்களுக்கு டெம்ப்ளேட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு இன்வாய்ஸ். இந்த சேல்ஸ் ஆர்டரை இன்வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா கன்வெர்ட் டு இன்வாய்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே லிஸ்ட் பேஜஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இங்கே நீங்கள் என்ன திங்ஸ் வேணாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. சேல்ஸ் இன்வாய்ஸ், டேட், யூஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஏதாச்சும் நீங்கள் அப்டேட் பண்ணாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே நீங்கள் ஸ்டேட்டஸ் மாற்றுறீங்க அப்படின்னாலுமே இங்கே ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஸ்டேட்டஸில் வந்துட்டு பெண்டிங்னு மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டேட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள்
ஸ்டேட்டஸ் மாற்றிக்க முடியும். இப்போ பெண்டிங்கில் வந்துட்டு இந்த டேட் ஸ்டார்ட் ஆச்சு, இந்த டைம் வரைக்கும் இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டேட்டஸ் இந்த டைமில் முடிஞ்சிச்சு சொல்லிட்டு நமக்கு மாற்றிக்க முடியும். ஓகேங்க, அதோட அட்டாச்மெண்ட் பண்ணாலுமே நம்ம அட்டாச்மெண்ட் சப்மிட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஹிஸ்ட்ரியாக வந்துடும். பெண்டிங்கில் வந்துட்டு இந்த டைம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 1 day 3 minutes ஒர்க் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு வந்துடும். இதே அப்டேட் பண்ணுறனாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஏதாச்சும் அட்டாச்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இங்கே வந்துடும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ரிப்போர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிப்போர்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிருக்கும். அது என்ன ரிப்போர்ட்னா நம்ம சேல்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பேஜுக்கு போனாலுமே நம்ம இங்கேயே போய்க்கும். ஓகேங்களா, இவ்வளோதான் நம்ம சேல்ஸ் ஆர்டரில் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்த்துட்டோம் அப்படின்னா லிஸ்ட் பேஜஸ்க்கு வந்துட்டோம்னா இங்கே உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்கும். டாப்லேயே ஃப்ரம் டு பேஸ் பண்ணி, இங்கே பார்த்தீங்கன்னா டெலிவரி டேட் பேஸ் பண்ணி வேணாலுமே இருக்கும். இது கஸ்டமர் பேஸ் பண்ணி, லொக்கேஷன் ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி இருக்கும். பிஓ நம்பர், ரிகர்சிவ், யூசர்ஸ் பேஸ் பண்ணி, கரண்ட் ஸ்டேட்டஸ், ஆன்கோயிங், கம்ப்ளீட்டட், அந்த மாதிரி திங்ஸ் இருந்தாலுமே நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். பேமெண்ட் ஸ்டேட்டஸ் எதில் பெய்ட் ஆகிருக்கு, எத்தனை அன்பெய்டில் இருக்குது, எது பார்ஷியல் பெய்டில் இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். கான்வர்சேஷன் இன்வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணது இல்லை கன்வெர்ட் பண்ணாததும் நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணி பார்க்கனாலுமே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, இவ்வளோ ஆப்ஷன்ஸ் நம்ம இதில் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பல்க் டெலீட் பண்ணுறனாலுமே பண்ணிக்க முடியும். இப்படி கஸ்டமர் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கனாலுமே இங்கேயே பண்ணிக்கலாம். இப்போ இல்லை நீங்கள் ஸ்டேட்டஸ் மாற்றணும்னாலுமே நீங்கள் இங்கேயே ஸ்டேட்டஸ் மாற்றினாலுமே ஸ்டேட்டஸ் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மெசேஜ் வச்சோம்னா அந்த மெசேஜ் பேஜுக்கு போயிருக்கும், இல்லாட்டி இந்த பேஜ்லேயே உங்களுக்கு இருக்கும். அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா கீழே உங்களுக்கு மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ரிப்போர்ட்ஸ் பார்க்கறனாலுமே ரிப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் நம்ம சேல்ஸ் ஆர்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா.